எப்போ எந்த மக்களுக்கு அதிகார வலிமை இல்லையோ, அந்த மக்களுக்கென்று எவன் உயர்ந்த ஒரு ஆளுமையான தலைவன் இல்லையோ, எவன் குரலற்ற மக்களாக இருக்கானோ அவனை தான் நீங்கள் நெருப்பீங்கன்னு வச்சுப்பீங்க. சான்று உங்களுக்கு சொல்லணும்னா, ஏன் தூத்துக்குடியில் மட்டும் எல்லா நச்சாலைகளும் நிறுவப்படுது? ஏன் சென்னையில் எண்ணூரில் மட்டும் எல்லா நச்சாலைகளும் நிறுவப்படுது? ஏன் கடலூரில் மட்டும் எல்லா நச்சாலைகளும் எடுக்கப்படுது? ஏன் வேளாண் பெருங்குடி நீங்கள் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை வச்சு வேளாண்மை செய்கிற முதலாளிகளின் நிலத்தை போய் தொடுறது இல்லையே? ஏன் அடித்தட்டு உழைக்கும் மக்களின் இடங்களை போய் தொடுறீங்க? அது காரணம் என்ன? எவன் குரலற்றவனோ, எவன் அரசியல் அதிகாரமற்றவனோ அவனை தான் உங்களால் எளிதாக அழித்து நசுக்க முடியுது, அவனை ஒடுக்க முடியுது. நீங்கள் சூரிய ஒளியில் மின்பூங்கா அமைக்கிறதுக்கு பட்டா நிலங்களை கூட திண்டுக்கல்ல எத்தனை நான் போய் பார்த்தேன், நீங்கள் தேனியிலெல்லாம் போய் பார்த்தேரா? திடீர்னு நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஏன்னா அவன் கத்துறான், அவன் கூண்டுக்குள்ளேருந்து கூவுற சேவலாக இருக்கான். கூரை மேலே இருந்து கூவுறதுக்கு அவனுக்கு ஒரு சேவல் இல்லை. அதனால இங்கே இருக்க பிரச்சனை அவங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால எங்கள் மக்கள் சொல்கிறதுல நியாயம் இருக்குல்ல. இப்போ அவங்களுக்கு நீங்கள் யாரும் இல்லைன்னு நினைக்க முடியாது. இதுக்குன்னே நேர்ந்து விட்டுருக்காங்க எங்கள் ஆத்தால பையன். நான் என்னானாலும் சரி நிற்பேன். நீ தேவையில்லாதெல்லாம் நிறைவேற்றாமல் ஒன்றும் செய்ய முடியாது. எதாவது அழிச்சு போடலான்னு வச்சுக்கணும், வரைக்கும் போடலாம்லாம் ஒன்றும் நீ பண்ணிட்டு இருக்க முடியாது. ஒரே ராத்திரியில் ராவரவா அடித்தாலும் 1 மணி நேரம் தானே. மகிழ் வந்துலே வந்தாலும் 3 மணி 4-5 மணி நேரம் தானே வந்துடுவேன். நீ என்னை தாண்டி தான் தொடணும். கோரிக்கை நியாயமாக இருக்குது. என் மக்கள் அவங்க கேட்குறது எங்களுக்கு ஒரு நீ என்ன சொல்லுது, ஒரு 5 கோடி கொடு, 6 கோடி கொடு, மாளிகை கட்டித்தாள்னு சொல்லணும். 3 சென்டில் இருக்கிற வீடுகள் போல் நாங்கள் எங்கள் பிள்ளை ஊட்டி கூட்டி போய் ரோட்டில் நிற்க முடியாது. உனக்கு வீட்டை கொடுத்துட்டு நாங்கள் நீண்ட காலமாக உழுது புதைச்சி விளைநிலமாக்கி வெள்ளாண்மை செஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்த வாழ்வாரத்தை விட்டுட்டு தெருவில் நிற்க முடியாதுல்ல. இந்த நாடு கட்டமைக்கிறத பாரு. ஏர்போர்ட்டை விரிவாக்கம் செஞ்சுட்டா நாடு வளர்ந்துருங்கிற. பறக்கிறதுக்கு வண்டி இல்லை. காலையில் 11 மணிக்கு கிளம்பினவன் நான் 4 மணிக்கு இறங்கியிருக்கேன்னு சாப்பிடக்கூட இல்லை. ஏன்னா ஒரு வண்டி தான் இருக்குது. அவன் எடுக்கிறது தான் நேரம், அவன் விதிக்கிறது தான் கட்டணும். 24,000 செலவழித்து வந்திருக்கேன் ஒரு பயணத்துக்கு. போகிறதுக்கு 24,000, 50,000 செலவழிக்க வேண்டியது இருக்குது. பறக்க வண்டி இல்லை. அப்புறம் எதுக்கு நீ ஏர்போர்ட் 500 ஏக்கரில் கட்டுற, 6,000 ஏக்கரில் கட்டுறியா? இதெல்லாம் என்னது இது? இப்போ இதனால் நாடு நீங்கள் வளர்ந்துருமா? சொந்த நாட்டு மக்களை பட்டினியாக போட்டு பறக்கிற வானூர்தியை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் சரி. மதுரையில் போராட்டம் தான். அதுதான் தெளிவாக எங்கள் தலைவர் எப்போ சொல்கிறார் பாருங்க. தொடக்கத்தில் அவர் போராட தொடங்கும் போது ஒரு வார்த்தையை சொல்கிறார், மற்ற இனங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் எப்போதாவது போராட்டம் வரும், நமக்கு போராட்டமே வாழ்க்கையாக மாறிடுச்சுறான்ட்டு. எங்களுக்கு தண்ணியா, சாப்பாடா, உடையா, வேலையா, எதாக இருந்தாலும் நாங்கள் போராடணும். அதனால் இப்போ இவங்களுக்குன்னு ஒன்றும் பேசுகிறதுக்குன்னு ஒருத்தர் இல்லை. அது இல்லைன்னு நினைக்காதீங்க. அடித்தட்டு மக்கள், உழைக்கும் இவங்களுக்குன்னு இவங்க வாக்கு தான் இந்த இடத்துல வெற்றியை தீர்மானிக்கும்னா நீங்கள் எங்களை இவ்வளோ எளிதாக பேர் தெரிய முடியாதுல்ல. 6 கிராமம் தானேன்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லைல்ல. அவங்களுக்குன்னு ரத்த சொந்தங்கள் நாங்கள் இருக்கோம்ல. நாங்கள் என்ன வேற்றுக்கிற வாசியெல்லாம் இவங்கெல்லாம் யாரும் நினச்சிருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் சொல்கிறது தான். நீ அரிட்டா பெட்டியிலையும் சரி, நீ பரந்தூர் விண்ணூர் நிலையத்துக்கு இடமும் சரி, நீ சிப்காட் தொழிற்சாலைக்கும் சரி, இந்த என்ன ஒரு சின்ன உடைப்பு ஊரில் நீ சரி, நீ எடுத்துரு பார்ப்போம்.